ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். 100 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு 80வது நாள். இன்னைக்கு எனக்கு ஒரு ரெக்கவரி டே. ஸோ இன்னைக்கு காலையில் ஜிம்முக்கு போகல. நான் ஒர்க் அவுட் பண்ண போகலனாலும் கண்டிப்பாக கேலரி டெஃபிஷியட்டில் இருப்பேன். ஸோ காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். பாதி மீன் குழம்பு வச்சுட்டு பாதி மீன் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோட மீல் இது தான். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிட்டேன். லஞ்ச் மீலுக்கு 200 கிராம் ரைஸும் மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாப்பிட்டு இன்னைக்கு நான் சென்னைக்கு போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேண்ட்டை ஆல்ட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லர்கிட்ட வந்துட்டேன். என்னுடைய ஃபேண்ட்டோட சைஸ் வந்து 40. அதாவது நான் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹிப் சைஸ் வந்து 40. இன்னைக்கு தேதிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 19 கிலோ குறைச்சி இப்போ 78 கிலோவில் இருக்கேன். இப்போ என்னுடைய வெஸ்ட் சைஸ் வந்து 36. 4 இன்ச்சு நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேண்ட்டை டெய்லர்கிட்ட பிடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கடையிலேருந்து பொருள்லாம் எடுத்துட்டு சென்னை கிளம்பிட்டேன். பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாண்டில் போட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பஸ்லேயே நான் போய் ஏறணும். விழுப்புரத்துலேருந்து வேலூர் போகிற சாலையில் எங்கே பார்த்தாலும் நோண்டி வச்சுட்டு இருக்காங்க. சாலை விரிவாக்கத்துக்காகவும் சென்டர் மீடியமில் டிவைடர் போடுற வேலையாகவும் இருக்காங்க. இந்த ரோட்டில் பயணிக்கிறவங்க பார்த்து போங்க. ஒரு சில பகுதியில் ஒன்வேல தான் விடுறாங்க. நீங்கள் வேகமாக போயிட்டு ஆக்சிடெண்ட்லாம் ஆகாமல் தவிர்த்துருங்க. நிறைய பள்ளம் இருக்குது. நைட்டில் வரவங்களும் ரொம்ப பாதுகாப்பாக வாங்க. எந்த இடத்துலையுமே லைட் போடலை. இந்த வீடியோ சார்பாக நான் நெடுஞ்சாலைத்துறைக்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் நிறைய ப்ரிகாஷன்ஸ் போர்டெலாம் வைக்கிறீங்க. ஆனால் பெருசாக அந்த இடத்துலலாம் விசிபிளாக தெரிய மாட்டேங்குது நைட்டில் வந்தால். ஸோ அந்த இடத்துல வெளிச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த சாலையில் பயணிக்கிற மக்களே ரொம்ப பொறுமையாக போங்க. நான் தினமும் போயிட்டு வர்றதுனால எனக்கு எந்தெந்த வழி எங்கெங்கே ஒன் வே எது எது பள்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாராவது புதுசாக போகிறீங்கன்னா பொறுமையாகவே போங்க. பைக்கில் எடுத்ததும் வேகமாக போயிட்டு வேகமாக வராதிங்க. நிறைய இடத்துல பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க. உசுறு போனால் ரிட்டர்ன் வராது. உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. உசுறு போனால் கூட சரி போயிட்டானேன்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 10 வருஷம் கூட அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனால் கையோ காலோ போய் மொடமாக வீட்டில் உக்காந்தா ஒருத்தன் கூட ஒன்று சீண்ட மாட்டான். இப்போ இருக்க பசங்க எல்லாருமே 150 சிசிக்கு மேலே இருக்க பைக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரை விட வேகமாக போகிறான்ற பேரில் எல்லாரை விட ரொம்ப வேகமாக இந்த உலகத்தை விட்டு போயிடாதீங்க. நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறதுன்னு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சொல்கிறது என் கடமை. கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. நான் சென்னை கிளம்புறேன். என்னைய போல் பொறுப்பாக உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள். உலகத்தை வின் பண்ணுங்கள். பை.